தேசிய அளவிலான ஏரோ ஸ்கேட்டர்பால் ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு வீரர்கள் வீராங்கனைகள் தங்கப்பதக்கம் பெற்று சாதனை. 11வது தேசிய அளவிலான ஏரோ ஸ்கேட்டர்பால் ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டி மகாராஷ்டிரா சீரடியில் ஜனவரி 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி 2 நாட்கள் நடைபெற்றது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அனைத்து பிரிவுகளிலும் தமிழ்நாட்டிலிருந்து திருச்சி, சிவகங்கை, நாமக்கல், அரியலூர் போன்ற பல மாவட்டங்களிலிருந்து சுமார் 60க்கும் அதிகமான விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தேசிய அளவிலான இப்போட்டியில் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற 10க்கும் அதிகமான மாநிலங்களிலிருந்து ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் திரளாக வந்து கலந்து கொண்டனர். அனைத்து பிரிவுகளிலும் தமிழ்நாடு வீராங்கனைகளும் சிறப்பாக விளையாடி தங்க பதக்கங்கள் பெற்று தேசிய அளவிலான ஒட்டுமொத்த தங்க கோப்பையை கைப்பற்றி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். தமிழ்நாடு ஏரோ ஸ்கேட்டர்பால் சங்க தலைவர் ராகேஷ் சுப்பிரமணியன் தலைமையில் சர்வதேச பயிற்சியாளர்கள் பிரவீன் ஜான்சன் மற்றும் அமல் ஜோயல் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இச்சாதனையை படைத்து தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பதினோராவது தேசிய அளவிலான ஏரோ ஸ்கேட்டர்பால் ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டி ஜனவரி 31, பிப்ரவரி 1 2 நாட்கள் ஷீரடி மகாராஷ்டிராவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தமிழ்நாட்டிலிருந்து திருச்சி மாவட்டம், அரியலூர், சிவகங்கை, நாமக்கல் போன்ற எண்ணற்ற மாவட்டங்களிலிருந்து 60க்கும் அதிகமான ஸ்கேட்டிங் வீரர்கள் வீராங்கனைகள் இந்த முறை அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு ஏரோ ஸ்கேட்டர்பால் சங்கம் அவர்களை விமானத்தில் மகாராஷ்டிராவுக்கு அழைத்து சென்று ஸ்கேட்டிங் விளையாட்டுப் போட்டியை விளையாட வைத்ததில் மிக சிறப்பாக அனைத்து பிரிவுகளிலும் ஆண்கள், பெண்கள் என இருபாலருக்கான பிரிவுகளிலும் நமது தமிழ்நாடு ஸ்கேட்டிங் வீரர்கள் வீராங்கனைகள் ஏரோ ஸ்கேட்டர்பால் விளையாட்டு, 1 மினிட் ரேஸ் விளையாட்டு, ஜிக்ஸாக் விளையாட்டு, ஹேர்டில்ஸ் விளையாட்டு எல்லாவற்றிலும் மிக சிறப்பாக விளையாடி அனைத்திலும் முதலிடம் பிடித்து மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம் போன்ற பல மாநிலங்கள் கலந்து கொண்ட இந்த தேசிய விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பிடித்து தமிழ்நாடு ஒட்டுமொத்த தேசிய சாம்பியன்ஷிப் கோப்பையை கைப்பற்றியுள்ளது என்பதை தமிழ்நாடு ஏரோ ஸ்கேட்டர்பால் சங்கத்தின் தலைவராய் மிக பெருமையுடன் இங்கு பதிவு செய்து கொள்கிறேன். இந்த வெற்றிக்கு முழு காரணமாக திகழ்ந்த தமிழ்நாடு ஏரோ ஸ்கேட்டர்பால் சங்கத்தின் செயலாளர் திரு பிரவீன் ஜான்சன் மற்றும் அவர் சர்வதேச பயிற்சியாளர் மற்றும் சர்வதேச பயிற்சியாளர் அமல் ஜோயல் அவர்கள் இருவரையும் பாராட்டி மகிழ்கிறேன். மிக சிறப்பாக விளையாடிய தமிழ்நாட்டு ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு தந்த அவர்களது பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இது 11வது தேசிய விளையாட்டு போட்டி. 10வது முறை இதை நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து 10 வருஷமாக இந்த கோப்பையை நம்ம கைப்பற்றிட்டு இருக்கோம். ஆமாம், இது பல பிரிவுகளில் இந்த போட்டி நடைபெறும். அண்டர் 14, அண்டர் 8, அண்டர் 10 இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இதில் ஆண் பிரிவுகள், பெண்பாளருக்கான பிரிவுகள் இருக்கு. எல்லா பிரிவுகளிலுமே தமிழ்நாடு முதல் இடம் பிடித்து இந்த கோப்பையை கைப்பற்றி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இன்னும் இந்த விளையாட்டை அங்கீகரிக்கவில்லை. இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். மேலும் திருச்சி மாவட்டத்தில் இந்த தேசிய அளவில் விளையாட்டு போட்டியில் தொடர்ந்து 10 வருஷமாக வெற்றி பெற்றுட்டு இருக்க ஸ்கேட்டிங் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் மேலும் இன்னும் அடுத்த படிக்கு சென்று சர்வதேச அளவில் திறம்பட விளையாட ஒரு நல்ல ஸ்கேட்டிங் தளம் வேண்டும் என்பதையும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். மகாராஷ்டிராவில் இதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நம்ம நாட்டிலையும் கொடுத்துருந்த தமிழ்நாட்டில் கொடுக்கும் பட்சத்தில் இங்கே திறம் வாய்ந்த ஸ்கேட்டிங் வீரர்கள் வீராங்கனைகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நம் நாட்டுக்கு நல்ல பெருமைகள் சேர்த்து தருவாங்க. நல்ல ஸ்கேட்டிங் தளம் வேணும் நம்ம மாணவர்களுக்கு. ஏன்னா நல்ல சிறந்த பயிற்சியாளர்கள் இருக்காங்க, திறமை மிக்க மாணவ மாணவிகள் இருக்காங்க. அவங்க விளையாடி பயிற்சி பெறறதுக்கு ஒரு நல்ல ஸ்கேட்டிங் தளம்
தமிழ்நாடு அரசு அமைத்து தரும் பட்சத்தில் நமக்கு இன்னும் அது உதவிகரமாக இருக்கும். தமிழ்நாடு ஏரோ ஸ்கேட்டோ பால் சங்க தலைவர் ராகேஷ் சுப்பிரமணியன்.